வாழ்க வளமுடன். யோகத்தின் வழியாக பயணிக்கும் குண்டலினி யோகிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேறுதான் இந்த சாந்தி என்ற இறங்குபடி தவமாகும். இதன் சிறப்பு அனுபவத்தால் அறிவதாகும். ஆர்வத்தாலும் முயற்சியாலும் தொடர்ந்து தவம் செய்து தவசக்தி மிக அதிகமானால் அந்த ஆரம்ப காலத்தில் பழகிக்கொள்ளாத நம்முடைய உடல், மனம், உயிர் தாங்கிடாது. ஏதேனும் தடுமாற்றத்தை நாம் உணர்வோம். அதை உடனடியாக சமன் செய்திட சாந்தி தவமே சிறந்ததாகும். பன்னெடுங்காலமாக சாந்தி தவம் உருவாக்கப்படாமல் இல்லாமல் அதீதத்தால் கஷ்டப்பட்டார்கள். பக்தியில் ஆழ்ந்த அன்பர்களுக்கும் மந்திர உபாசனையாலும் தானாகவே தவம் கற்க முனைவோருக்கும் அவர்களை மீறி இயல்பாக இயற்கையாக தூண்டப்படும் குண்டலினி விழித்தெழ வாய்ப்பு உண்டு. அப்படியாக எழுந்து உயரும் குண்டலினி சக்தியானது பலவித தொந்தரவை உருவாக்கும். சிலருக்கு மயக்க நிலையும் உண்டாகும். தன்னை அறியாமல் ஏதேனும் செய்வார்கள். அதையும் சரிசெய்ய சிறந்த வழியே சாந்தி தவமாகும். உடல் வலி, மனச்சிதைவு, குழப்பம், தூக்கமின்மை, கனவு தொல்லை, அதீத பதற்றம், நடுக்கம், தடுமாற்றம் இவற்றை சீர் செய்யவும் சாந்தி தவமே உதவும். படிப்படியாக நம் உடலை, மனதை, உயிராற்றலை காத்து இறையுணர்வு பெறுவதற்கும் நம்மை தகுதியாக்கவும் உதவுகின்ற தவமே சாந்தி தவம். மூலாதாரத்திலிருந்து உயர்த்திய குண்டலினி சக்தியையும் அது உருவாக்கிய தவ ஆற்றலையும் சமன் செய்வது மட்டுமில்லாமல் உடலுக்கும் மனதுக்கும் உதவும்படியாக மாற்றிக்கொள்ளும் பயிற்சி முறையே இந்த சாந்தி தவம் என்ற இறங்குபடி தவமாகும். இத்தவத்தை யோகியர்களுக்கு கிடைத்த பெரும் கொடை என்பார்கள். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முழுதும் சாந்தி தவம் இயற்றிட மறவாதீர். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.